விரோதமாய் கொடியேற்றுவார். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. 19 வசனம் சொல்லுது, அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதித்திருக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, வெள்ளம் போல் பிசாசு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கொடியேற்றுவார். கொடியேற்றுவதுன்னா என்ன? மவுண்ட் ரோட்ல அண்ணா சாலையில ஒரு அமெரிக்கனுடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் இருக்கும். அங்க போயிருந்தீங்கன்னா அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க என்ன கொடி வச்சிருப்பாங்க? அமெரிக்காவோட கம்பெனில அமெரிக்க நாட்டினுடைய கொடி வச்சிருப்பாங்க. அது எங்க இருக்குது? தமிழ்நாட்டுல, சென்னையில, நம்ம ஊர்ல இருக்குது. ஆனாலும் அவங்க இந்தியா கொடி வச்சிருப்பாங்க. என்ன கொடி வச்சிருப்பாங்க? அமெரிக்காவோட கொடி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் அவங்க யாருடையவங்க? அவங்க அமெரிக்காக்காரங்க. அமெரிக்கா இந்த கம்பெனி யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். அமெரிக்காவோட கம்பெனி, அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருக்குது, அமெரிக்காவுடைய ஆளுகைக்குள்ள இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆவியான பிசாசு வரும்போது ஆவியான ஒரு கொடியேற்றுவர்னா என்ன சொல்ல வராரு? எப்பா இது என் புள்ள, என் பொண்ணு, பிசாசை நீ தொட முடியாது, நான் இவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான சில காரியங்களை செய்த போது ஆண்டவர் அவர்களை விட்டு விலகி போயிட்டாங்க. என்ன காரியம் செஞ்சாங்க? ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்களா. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய் பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. ஏன் ஆண்டவர் அவர்களை விட்டுட்டாரா? அடிமைத்தனத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தாரா? அவங்க கையெல்லாம் ரத்த கரையா இருக்குதான். நாங்களாம் கொலை பண்ணலையே பாஸ்டர். பைபிள் சொல்லுது, யாரையாவது ஒருத்தனை முட்டாளே அப்படின்னு சொன்னீங்கன்னா கொலை பண்றோம் அப்படின்னு பைபிள் போட்டு. முட்டாளே நான் யாரையாவது கோபத்துல சொல்றோம்ல, முட்டாளே ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, இது ஒரு தத்தி, இது ஒரு வெட்டி முன்னும் வீணா போன தண்டம்லாம் நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். அதெல்லாம் கொலை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அதெல்லாம் அப்ப அந்த ரத்தப்படி இருக்குதா இல்லையா நம்ம கிட்ட? அது இருக்குது. நம்ம ஒருத்தர் என்ன பண்ணிடுறோம்? தேவிமா வெயிட் பண்ணுவா, பேசி முடியுறீங்களா? இல்ல முடிச்சிட்டு நான் சேர் கொடுக்குறேன், உட்காந்து பேசிட்டு போங்க. டீ கூட கொடுக்குறேன். அப்போ இந்த ரத்த கரை இருக்கு. ரெண்டாவது இது நம்மளுக்கு நிறைய இருக்கு. பொய் பேசி என்ன வேற என்ன? ஏன் ஆண்டவர் அவங்களை விட்டாரா? பொய் நாவு. ரெண்டாவது நியாயக்கேடு, தேவையில்லாத பேசுறது. இந்த மாதிரியான பொய் பேசுறதுனால, ஆண்டவர் பிரியமில்லாத தேவையில்லாத காரியத்தை பேசுறதுனால ஆண்டவர் அவளை அடிமைத்தனத்துக்குள்ள விட்டார். இப்போ எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவாதி தேவன் அவர் இந்த வசனத்தின் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் கவலைப்படுறார். என்கிட்ட வந்து இவ்வளவு பிரச்சனைல இருக்கிறான், கஷ்டத்துல இருக்கிறான், அப்போ கூட அவன் மனம் திரும்பலைன்னு கேட்கல. என்கிட்ட வந்து ஆண்டவரை என்ன விடுதலையாக்குன்னு கேட்கலையே ஒருத்தனும். என்கிட்ட வந்து ஆண்டவரே என்ன காப்பாத்துன்னு ஒருத்தனும் கேட்கலையே. ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். என்கிட்ட வந்து ஆண்டவர் நான் மனம் திரும்பிடுறேன், என் பாவத்தை விட்டுறேன், பொய்யை விட்டுறேன். ஆண்டவர் அது உண்மைதான். ஆனா அதை கூட சொல்ல அவரு என்ன விடுதலையாக்குங்க ஆண்டவரே வந்து என்கிட்ட ஒருத்தரும் கேட்கலையே சொல்லி அவர் அங்கலாய்க்கிறார். அப்போ ஒருத்தனை வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கல என்ன விடுதலையாக்குங்கன்னு. அப்ப ஆண்டவரே இன்னொரு காரியம் பண்றாரு, அவரே செயல்படுறாரா. ஏசாயா 59:16 வாசிங்களா. அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரே தாங்க. நீங்க தான் சரி, நீ பிரச்சனையில இருக்கிற, உன்னை காப்பாத்த நீ வந்து கேட்கல. நான் என்ன பண்றேன்? நானே வரேன் உனக்கு, நானே உன்னை ரட்சிப்பாய், உனக்கு நானே விடுதலையாக்க, நானே. அப்ப எவ்வளவு உன்னதமான அன்பு. நீங்களும் நானும் பலவிதமான காரியங்களை செய்து, தவறுகளை செய்து, சில உபத்திரவங்களை பிசாசுகிட்ட போய் மாட்டி இருக்கலாம். அந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, நீ என்னை கூப்பிடாம இருந்தாலும் நானே உனக்கு விடுதலையாகி உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. காரணம் இயேசப்பா அப்படிதான். அவர் நீங்களும் நானும் போய் ஆண்டவரை கெஞ்சணும், ஆண்டவரே எங்களுக்காக நீங்க என்ன பண்ண, மனுஷனை இறங்கி வாங்கன்னு யாரும் கேட்டோமா? இல்ல. ஆனா தேவாதி தேவனே, அந்த கடவுளே அவரே என்ன பண்ணாரு? நமக்கு விடுதலையாக மனுஷனை வந்தாரா. எபிரேயர் 9:12 வாசிங்களா.
வெள்ளாட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இளங்கால இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல ரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கர்த்தர் நினைச்சிருந்தா ஒரு ஆடை பலி கொடுத்து உங்க